அலங்கார வளைவுகளை அமைப்பது அது சம்பந்தமாக அது சம்பந்தமாக நான் அவருடன் கலந்துரையாடவில்லை. எனது தனிப்பட்ட கருத்து, ஒரு அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த காலப்பகுதியிலே அதற்காக அந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டாட்டங்கள் செய்யப்படுவதிலே எனக்கு பெரிய உடன்பாடில்லை. சபை அவ்வாறான முடிவுகளை எடுத்ததா இல்லையா என்று அவருடன் கலந்துரையாட வேண்டும். நான் கடந்த வாரம் கொழும்புக்கு சென்றிருந்த பொழுது மிக அதிகளமான அலங்கார மின் விளக்குகளையும் மிக அதிகமான கொண்டாட்டங்களையும் பார்த்தேன். ஒன்று யோசித்தேன், வெளிநாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் அனர்த்தங்களுக்காக நிதிகளை தருவதற்கும் அனர்த்த உதவி வருகின்ற பொழுது இவ்வாறான கொண்டாட்டங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இலங்கையிலே அனர்த்தம் நிகழ்ந்ததா, ஒரு துன்பகரமான நிகழ்வு நடந்ததா என்று யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்று நான் யோசித்து கொண்டேன். அவ்வாறான ஒரு நிலைமையில் பாரிய மின் விளக்கு அலங்காரங்கள், பாரிய கொண்டாட்டங்களை இந்த வருட இறுதிக்கு தவிர்த்து கொள்வது மிகச்சிறந்த சபைகள் அந்த இடங்களிலே மிக பொறுப்பாக நடந்து கொள்ளும். அவர்தான் நடந்து கொள்கின்றார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அவருடைய முழுமையான வினைத்திறனான சேவைகள் 2026 பாரிய அளவில் இருக்கும். அதுக்குரிய பாரிய வழிகாட்டுதல்களை நாங்கள் மாவட்ட குழுக்களினூடாக, பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுக்கு தெரிவு செய்யப்பட்ட குழுக்களினூடாக செய்கின்றோம். இதை மீறி சில இடங்களில் ஏற்படுற நெருக்கடிகளுக்கு கூட நாங்கள் பல இடங்களில் தீர்வு கண்டிருக்கின்றோம். மக்களுடைய குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பொறுப்பு உள்ளூராட்சி சபைகளுக்கு இருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை.